என்ன மாட்ட உன்னையும் காணும், சத்தம் வர கேக்குதே. அம்மா பார்த்து பேசி போடுமே. ஏ மாடு எங்க போன? ஏ காமு, ஏ காமு. ஐயோ காமு எங்க போச்சுன்னு தெரியலையே, கயிறு வேற அத்து கிடக்குதே. அதானே பார்த்தேன், கழுத கட்டா குட்டி சவுருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ அந்த தொழுவத்தை விட்டா இங்கே தான் வந்து நிற்பேன்னு எனக்கு தெரியும். ஏ காமு, எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் கயிறு அத்துட்டு இங்கிட்டு வந்து நிற்க கூடாதுன்னு. ஏதாவது சொன்னா நல்ல கோவம் மட்டும் பட படிச்சிருக்க என்ன? வா வா, உனக்கு தண்ணியே வைக்க மாட்டேன் பாரு. அட வா காமு, அட வா. இங்க பாரு வரமாட்டேங்கிறது. ஏ வா தண்ணி வைக்கிறேன், வா உனக்கு புல்லு கட்டு வச்சிருக்கேன் தாரேன், வா காமு வா. உனக்கு என்ன அம்பட்டு திமிராகி போச்சோ? உனக்கு செட்டு ஆளுகள் இருக்காங்கன்னு ரொம்ப திமிர் காமிச்சிட்டு தெரியுத. ஒழுங்கு மாதிரியே வந்தேன்னா உனக்கு புல்லு கட்டு வச்சிருக்கேன் தருவேன், இல்லாட்டா கிடையாது. இன்னைக்கு பட்டினிதான் பாரு. வருவனாங்குது. சரி வந்தா வா, வராட்டி போ, எனக்கு என்ன, நான் போறேப்பா. என்ன வரையா? அதானே பார்த்தேன் வழிக்கு வந்தியா. சரி வா, உனக்கு தண்ணி வச்சுட்டு நான் தண்ணி எடுக்க போகணும். இல்லை அம்மா வையும். வா காமு வா. என்ன மாட்டை காணும், எங்கே கூட்டிட்டு போனாலும் தெரியலையே, கயிறு வேற வந்து கிடக்குது. ஏ பூமாரி, இவ்வளோட பெரிய ரோதனையா போச்சு காலையிலே. ஏ பூமாரி எங்கிட்ட இப்போ போச்சுன்னு தெரியலையே அந்த கழுதை. இவ்வளோடி அக்கப்புறா இருக்கு ஒவ்வொரு நாளும். வா காமு வா. என்ன உன்னோடி பெரிய ரோதனையா போச்சு? அடி எங்கே போன? மாட்டுக்கு தண்ணி இன்னி வைக்கலையோ? பாவம் சத்தம் போட்டுட்டே இருக்க, எங்கிட்டு போன? நான் எங்கிட்டும் போகலை, நம்ம காமுதியன் கயிறு அத்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நான் அதுகிட்ட பேசி எடுத்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். ஒரு மாட்டுக்கு தண்ணி வைக்க கூட உன்னால் முடியல என்னடி? எம்பிட்டு நேரம் ஆயிருக்கு, பைப்பில் தண்ணி போயிருக்கும். போ இந்த இருங்கம்மா, நான் என்ன செய்ய, நான் தண்ணி எடுக்க போனவளதான் மாட்டுக்கு சாப்பாடு வைன்னு சொன்னீங்க. அதுதான் வந்து பார்த்தா மாட்டை காணும். இப்போ நான் அதை பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். இப்போ என்னன்னா எந்த நீங்கள் கோவப்படுதீங்க? நல்ல பேச படிச்சுக்கிட்ட நீ. போ போய் தண்ணி எடுக்க போ. அதெல்லாம் முடியாது, நான் தான் காமுக்கு சாப்பாடு வச்சுட்டு போவேன். நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு அதை கூட்டிகிட்டு வருவேனா, நீங்கள் சாப்பாடு வச்சு நல்ல பேர் வாங்கிடுவீங்களாம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேண்டாம் தண்ணி எடுக்க போங்க. நான் காமுக்கு கமுன்னு குட்டிக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் நான் போவேன். போங்க எந்தாலையும் போ, எனக்கு என்ன. நான் போய் தண்ணி போயிடுச்சா என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்லை தண்ணி நீ தான் போய் கிணத்துல போய் மோந்துட்டு வரணும் சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கே, தண்ணி போச்சுன்னா நான் என்னையே கிணத்துலாம் என்னால் ஒன்றும் கொண்டுட்டு வர முடியாது தண்ணி சுமந்து. ஆமாம் உன்னால் தானே தண்ணி போயிருக்கு. நீ வெள்ளனத்தோடு எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்தேன்னா தண்ணி போயிருக்குமா? நீ தான் போய் எடுத்துகிட்டு வரணும் கிணத்துல போய். தண்ணி எப்படியும் போயிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் என்ன. ஏன் நீங்கள் வெள்ளனத்தோடு தானே எந்திரிச்சிருப்பீங்க, நீங்கள் போய் ஒரு எட்டு தண்ணி எடுக்க வேண்டியதானே? இல்லை அங்கே வெத்தலை தட்டிட்டு இருக்க அந்த கிழவி, அதான் அவங்க மாமியார், அவங்கள்ட்ட குடத்தை கொடுத்து விட வேண்டியதானே? என்னையே எப்பவும் பேசிகிட்டே இருங்க. நான் என்ன வேலை செய்யாமல் இருக்கேன்? என்ன கொஞ்சம் தூங்குவேன் அம்பிட்டுதியான், மற்றபடி எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் பார்க்க தானே செய்யேன். எப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டு எல்லாம் நீ தானே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா இருந்தால் இப்படிலாம் என்ன சொல்லுவாரா? எங்க அப்பா இருந்தா என்ன எப்படி பார்த்துருப்பாங்க? எங்க அப்பா இல்லாதனால தானே தோட்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு குறை சொல்றீங்க. ஏம்டி பூமாரி இப்படியெல்லாம் பேசுக? காலையிலே என்ன வேதனைப்படுத்தாத பார்த்துக்கோ. ஒன்று என்னன்னா கொடுமையாக படுத்துக்கேன். நான் என்ன குடும்பக்காரியா? தண்ணி எடுத்துட்டு வரதான்னு சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படிலாம் பேசுக? உங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்திட்டியே, நானே எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்திட்டியே. சரித்தா, நீ இன்னும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நீ பாட்டு இரு, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா எங்கிட்டு போனார்னே தெரியல, நானும் உங்கள் அப்பாவை தேடாத இடம் இல்லை. நீ இப்படிலாம் பேசாத பூமாரி, ரொம்ப வேதனையாக இருக்கு. அன்னைங்க மரட்டெல்லாம் இப்படி வச்சு பேசிடாத, மனசு தாங்க மாட்டானுங்க. அம்மா உன்னை வருத்தப்பட வச்சுட்டனோ? சரிம்மா வேதனைப்படாத, அப்பா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். உன்னை ஏதாவது வருத்தப்பட முடியும் நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா.
இல்லை பூமாரி, இல்லை, நான் வருத்தப்படலை. உன் மனசில் இவ்வளோ வேதனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா இருந்தா எப்படி பேசுவான்னு கேட்டுட்டியே. அப்பா இருந்தா உன்னை பேச விட மாட்டாருதியா. சரியா, நீ தான் கடைசி புள்ள. உன்னை தோல்லே போட்டு நடந்துட்டு இருப்பார், தரையில் விட மாட்டார். சரிம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க. தெரியாமல் பேசிவிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. சரி தாய், சரி, நான் வருத்தப்படலை. என்னம்மா செய்யணும்? தண்ணி தானே எடுக்கணும். குடத்தை வைங்க, நான் காமுக்கு சாப்பாடு வச்சுட்டு நானே வந்து எடுக்கிறேன். தண்ணி நின்று போச்சுன்னா கிணத்துல போய் கோரிட்டு வரேன். இல்லை இருக்கட்டும் பூமாரி, நான் போய் பார்த்துக்கிட்டு தண்ணி வரலைன்னா கிணத்துல போய் 2 குடம் மோந்துட்டு வரேன். அண்ணன் மரலுக்கு சாப்பாடும் வைக்கணும், பாவம் காலையிலே போனானுவ. சரி, அழாத பூமாரி, அழாத. கடவுள் இருக்காரு, ஒரு நாள் அப்பாவை நம்மகிட்ட கொண்டு சேர்ப்பாரு. சரியா, அழாத, வேதனைப்படாத பூமாரி. சரிங்கம்மா, சரி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அழலம்மா, அழமாட்டேன். சரிங்கம்மா, நீங்கள் போங்க, போய் அண்ணனுக்கு சமையல் வேலையை பாருங்க. நான் இப்போ வரேன். என்ன, அண்ணங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக வைங்கம்மா, நானே அண்ணங்களுக்கு கொண்டு வயலில் கொடுத்துட்டு வரேன். ஆ சரி பூமாரி, நான் அப்போ போய் சோறாக்குறேன். என்ன, நீ காமுக்கு சாப்பாடு வச்சுட்டு வா. சரிங்கம்மா, சரிங்கம்மா, வருத்தப்படாதீங்க. நான் உங்களை ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. சரி தாயி, சரி சரி, நான் போய் சோறாக்குறேன். என்ன கண்ணுக்குட்டி அழகா இருக்கு, என் செல்ல கண்ணுக்குட்டி, என் அழகி, என் செல்லம். என்ன காமு, அழுதுட்டு இருந்தாலே இப்போ சிரிக்காளேன்னு பாக்கியா? என்ன, உனக்கு அம்மா அப்பா தேடாதா? சொல்லு, நீ தேடுவில்ல? அதை மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாவை தேடிருச்சு, அதான் அழுதுட்டேன். எங்கள் அப்பா எங்கே போனார்னே தெரியல. அவர் சீக்கிரமே வந்துடணும், எனக்காக நீயும் கடவுள்கிட்ட வேண்டிக்காம. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட 100 மடங்கு மேலே எங்கள் அண்ணங்க என்னை பார்த்துக்கிறான். எங்கள் அண்ணங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர். ஐயோ, நான் ஒரு முட்டா கழுத. அம்மா சொன்ன மாதிரி பசிக்குதா, அதான் மோத்த பார்த்துட்டு இருக்கியா காமு? ஐயோ மன்னிச்சிரு, இந்த புல்லுக்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். இந்தா, முதல்ல இது சாப்பிடுங்க, புல்லுக்கட்டை எடுத்துட்டு வரேன். காமு, எனக்குன்னு இருக்கக்கூடிய தோழி நீ மட்டும்தான். உன்கிட்ட தான் நான் என்னோட கதையெல்லாம் சொல்லுவேன், நீயும் மேன்னு கேட்டுப்ப. காமு, இன்னைக்கு அம்மாவை அழ வச்சுட்டேன், எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது காமு. என்ன பண்ண, எனக்கு சில நேரம் அப்பா ரொம்ப தேடிடுது, ஏதாவது சொன்னால் கோவம் வந்துடுது. காமு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எங்களை ஏமாற்றி எங்கள் வீட்டை பிடுங்கிக்கிட்டாங்க. எங்கள் அண்ணங்க தான் பாவம், வயலில் மாடாக கிடந்து கஷ்டப்படுவாங்க. எனக்கு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காமு. நான் ஏதாவது படிச்சிருந்தா கூட ஏதாவது உதவி செய்யிருப்பேன், வேலைக்கு போய். நானும் படிக்காத கழுதையாக இருக்கேன், என்ன செய்யணும் எனக்கே தெரியல. எங்கள் அண்ணன் மருகப்பட கஷ்டத்துக்கு கூடிய சீக்கிரமே எங்கள் வீட்டை ஏமாத்தினாங்கல்ல, அந்த வீட்டை பணத்தை கொடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டை வாங்கணும். பாவம், அவங்க கஷ்டப்படுறானுங்க, கடவுள் தான் அதுக்கு உதவணும். நீயும் கடவுள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கோ. என்னக்காம, நீ மதுரம் வேண்டி பழிச்சிருச்சுன்னு வையேன், உனக்கு பெரிய மாட்டு தொழுவம் கட்டி தருவேன். டெய்லி உனக்கு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, எள்ளு புண்ணாக்கு எல்லாம் வைப்பேன். சரியா? தண்ணி போயிருச்சோ என்னமோ ஒன்றும் தெரியல. தண்ணி வந்துன்னா அம்மா தூக்கிட்டு வந்துடுவாங்க, இல்லாட்டா நான் நீ கிணத்துக்கு தான் போகணும் தண்ணி இறைக்க. சரி காமு, நீ சாப்பிடு. என்ன, நான் புல்லுக்கிட்ட போட்டுட்டு போகிறேன். அண்ணனுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும், நான் தான் போகிறேன் அண்ணனுக்கு வயலில் சாப்பாடு கொடுக்க. வாரியா? சரி, நான் வயலுக்கு போவேன் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க. உனக்கு என்ன வேணும்? முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வரட்டுமா, இல்லை முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வரட்டுமா, இல்லை பக்கத்து தோட்டத்தில் உள்ள காய்கறியை களவண்டு தரட்டுமா? என்ன வேணும் காமு, சொல்லு. சரி சரி, உனக்கு முருங்கைக்கீரையே கொண்டுட்டு வரேனே, உனக்கு அதுதானே பிடிக்கும். சரி, நான் வரேன். இன்னும் இந்த வைக்கப்படப்பு மேலே ஏறி அதை வைக்கப்படப்ப பிரித்து எப்படியோ எடுக்கவும் முடியல. எப்படி தான் கட்டி வச்சிருக்காங்களோ தெரியல. நாளைக்கு அண்ணங்கிட்ட சொல்லி கொஞ்சம் வைக்கப்படப்ப பிரித்து வைக்க சொல்லணும். இழுக்க வரவும் மாட்டேக்கி.
எப்படியோ நம்மளால முடியாடா சாமி. அதே அம்மா புல்லுக்கட்டு வச்சிருக்காங்களே, அதை விட்டுட்டு நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். பேசாம இந்த புல்லுக்கட்டை கொண்டு கொடுத்துருவோம். கிளவி சொல்ற மாதிரி நான் கூறுகட்டவை தான் போல. புல்லுக்கட்டு கண்ணு முன்ன கிடக்கு, அதை விட்டுக்கிட்டு வைக்கப்படப்பு மேலே ஏறிங்க பாரு. அம்மா வேற பாவம், அம்மாவை காலையிலே அழ வச்சுட்டோம். நம்ம அண்ணங்கிட்ட சொல்லுதோ என்னவோ அது வேற. சரி, தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போவோம். பாவம்ல அண்ணங்க. என்ன எல்லாரும் இங்கிட்டு வந்துட்டீங்க? அங்கே தானே இருந்தீங்க. சரி, எல்லாரும் சண்டை போடாம புல்லுக்கட்டு இருக்கு, சாப்பிடுங்க. என்ன அதில் கஞ்சி தண்ணி வச்சுருக்கேன், குடிங்க. சரி, எல்லாரும் சண்டை போடாம சாப்பிடுங்க. நான் தண்ணி எடுக்க போகிறேன், அப்புறமா பார்ப்போம்.